எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்க ஜேஆர். இது நம்ம சேனல்ல வர்ற 3 மினிட் புக் ரிவ்யூ செக்மெண்ட்ல எபிசோட் நம்பர் 11. இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. இது நிஜமாவே நடந்த ஒரு உண்மை கதைங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி டேவிட் போலேன்னு ஒருத்தர் நியூயார்க் சிட்டில தன்னோட ஆபீஸ்ல இருந்து வெளியே வர்றாரு. அவர் அர்ஜென்ட்டா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். அதனால அங்கிருந்து ஒரு டாக்ஸியை பிடிக்கிறாரு. டாக்ஸில ஏறி ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்றாரு. அந்த டாக்ஸி டிரைவர் ரொம்ப சூப்பரா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அதே நேரத்துல ஒரு பிளாக் கலர் கார் திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல, கண்ணா பின்னான்னு தாறுமாறா இவங்க கார் முன்னாடி வந்து சடனா நிக்குது. டக்குன்னு ஒரு நொடி சுதாரிச்சு இந்த டாக்ஸி டிரைவர் பிரேக் பிடிச்சு ஸ்டேரிங் திருப்பி அந்த காரை இடிக்காத மாதிரி ஒரு நூலில கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. இந்த டாக்ஸி டிரைவர் மட்டும் சுதாரிக்கல அப்படின்னா இந்நேரம் ஒரு மிகப்பெரிய விபத்து இந்த இடத்துல நடந்திருக்கும். அந்த டாக்ஸியில பயணித்த டேவிட் போலே அவர்களுக்கு பயங்கர கடுப்பு. யார் அந்த பிளாக் கலர் காரை ஓட்டிட்டு வந்தது, இப்படி தாறுமாறா ஓட்டுறானே நினைச்சாரு. அதே நேரத்துல அந்த பிளாக் கலர் காரோட விண்டோ ஓபன் ஆகுது. சரி சாரி கேட்க போறானான்னு பார்த்தா அவன் தாறுமாறா இந்த டாக்ஸி டிரைவரை திட்டுறான். சரி பதிலுக்கு இந்த டாக்ஸி டிரைவர் யோ உண்மையில தான் என் தப்புன்னு அவனை திட்டுவார்னு பார்த்தா இவர் எதுவுமே திட்டலைங்க. ஒரு புத்த பிக்ஷு போல அமைதியா ஒரு புன் சிரிப்போட அவன் திட்டுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவன் கெட்ட வார்த்தையில எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்ப கூட இவர் அமைதியாவே இருந்தாரு. ஒரு வழியா அவன் திட்டி முடிச்சுட்டு கிளம்புறான். அப்பதான் இந்த டாக்ஸி டிரைவர் வாயை திறந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட், டேக் கேர், ஹேவ் அ குட் டே அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டுறாரு. அந்த டாக்ஸில இருந்த டேவிட் போலேக்கு பயங்கர ஆச்சரியம். ஏங்க முழுக்க முழுக்க தப்பு அவன் மேலதான், நீங்க அவனை திட்டாம எதுக்கு அமைதியாவே இருந்தீங்கன்னு கேட்டாரு. இப்போ நான் பதிலுக்கு அவனை திட்டி அவனோட சண்டை போட்டு இருந்தா மட்டும் அவன் திருந்திருப்பானா? அவனை திட்டுறனால என்னோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். அவனை இப்போ நான் திட்டியிருந்தா எனக்கு ப்ரெஷர் ஏறி இருக்கும். அடுத்த சில நிமிடங்கள் என்னால் ரிலாக்ஸாக கார் ஓட்டியிருக்கவே முடியாது. ஏன் இந்த நாளே இதே நினைப்பா வெறுப்பா போயிருக்கும். இதெல்லாம் தேவையா எனக்கு? இவனுங்கெல்லாம் குப்பை லாரி மாதிரி சார், கண்டுக்கவே கூடாது. குப்பை லாரி ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் சேகரிச்சுட்டு ஓடும். ஆனா அதே அந்த லாரியில ஓரளவுக்கு மீதி குப்பை சேர்ந்துச்சுன்னா அந்த லாரி ஊர் முழுக்க குப்பையை கொட்டிக்கிட்டே போகும். அதே மாதிரிதான் இந்த மாதிரி மனுஷங்களும். இவனுங்களுக்கு இவங்க வாழ்க்கை மேலேயே வெறுப்பு. ஆபீஸ்ல வீட்டுல இருக்கிற கோபத்தை எல்லாம் சேர்த்து வச்சு இங்க ரோட்ல கொட்டிக்கிட்டே போவானுங்க. இவனுங்களோட பேச்சு கொடுத்தோம் அந்த குப்பை லாரியில இருக்கிற குப்பை நம்ம காருக்கு வந்துடும். அவன் மனசுல இருக்கிற குப்பை நம்ம மனசுக்கு வந்துடும். என் மனசு குப்பை தொட்டி இல்லை, அவனோட குப்பையெல்லாம் இங்க வந்து கொட்ட. அதனால இவங்களையெல்லாம் கண்டுக்கவே கூடாது சார், ஜஸ்ட் மூவ் ஆன்னு சொன்னாரு அந்த டாக்ஸி டிரைவர். இதை கேட்ட டேவிட் போலே சே செம்ம விஷயமா இருக்கேன்னு அப்படின்னு இதையே இந்த லா ஆஃப் கார்பேஜ் ட்ரக்னு ஒரு புக்கா எழுதி ரிலீஸ் பண்ணாரு. அந்த புக்கு உலகம் முழுக்க செம்ம ஹிட்டு. புக்கு ஹிட் ஆனதை தொடர்ந்து இதே விஷயத்த நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸ்லையும் நேரில் போய் சொல்லி கொடுத்தாரு. அவங்க எல்லாமே ஒரு உறுதிமொழி எடுத்துப்பாங்க. இனி மற்றவங்க குப்பையை என் மேல கொட்ட விட மாட்டேன், ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோட கடந்து போவேன். அதே மாதிரி நானும் என்னோட குப்பையை மற்றவங்க மேலே கொட்ட மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த புக்கை படிக்கலைனாலும் பரவாயில்ல, இவரே நேரில் ஒரு கிளாஸில் சொல்லி கொடுத்த ஒரு 9 மினிட் வீடியோ ஒன்று யூடியூப்ல இருக்கு. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை மட்டும் அது கண்டிப்பாக பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் மற்றவங்க மனசில் இருக்க குப்பையை உங்கள் மனசில் கொட்ட விடாதீங்க. ஒரு சிரிப்போட அவங்களை கடந்து போய்கிட்டே இருங்க. ஜஸ்ட் மூவ் ஆன். இதே போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட ஜாயின் பட்டன்ல இணைஞ்சிருங்க. அங்கேயும் சூப்பரான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக். எண்ணுவதெல்லாம் உயர்வு.